அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நாங்கள் சில அல் கவாயித் அல் உசூலியா, சில உசூல் ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட சில விதிகளை நாங்கள் இன்று படிப்போம். அதிலே முதலாவது காயிதா என்னவென்றால், அல் அஸ்லு ஃபில் அஷ்யாய் அல் ஹில் அவில் இபாஹா அவில் ஜவாஸ். அதாவது வஸ்துக்களிலே அடிப்படை என்னவென்றால் அது ஹலால் என்பதாகும். உலகத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் அது ஹலாலாகத்தான் பார்க்க வேண்டும். அதை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். இந்த காயிதாவுக்குரிய ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. உங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறான். அப்ப இந்த பூமியில உள்ள மாஃபில் அர்த், எங்களுக்கு பூமியில உள்ள அனைத்தும் எங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. எனவே அது ஹலால். இன்னும் சொல்ற அல்லாஹ் தஆலா, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அலங்காரங்களை ஹராமாக்கியது யார்? அல்லதி அஹ்ரஜ லி இபாதிஹி, தன் அடியார்களுக்கு வெளிப்படுத்திய அந்த அழகையும், ஒத்தையிபாத்தி மின ரிஸ்க், அல்லாஹ் தஆலா நல்ல ரிஸ்குகளையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கிக்கிறான். இவைகளை ஹராமாக்கினவர்கள் யார் என்று கேட்கிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த அஸீனா, எது ஜீனத்தாக இருக்கிறதோ, உதாரணமாக எங்களோட உலக வளமையில் என்ன காது குத்துறதுங்கிறது ஒரு ஜீனத். அப்போ எனவே இது மார்க்கத்தில் பெண்களுக்கு காது குத்துறதுங்கிறது ஹலால். அப்போ அதை சிலர்கள் என்ன செய்கிறாங்க, அது ஹராம் என்று ஒரு ஃபத்வா கொடுத்து ஒரு பொருள் என்று குழப்பினாங்க. அது இப்போ அது அடிபட்டு வைத்தது. அதுக்கு நீ குர்ஆன் சில ஹதீஸ்கள்லையும் ஆதாரம் இருக்குது. அதை பற்றி ஒரு தனி ஒரு தமிழில் ஒரு புத்தகமும் எழுதினேன். அதாவது காது குத்துதல் பற்றிய சட்டம் என்று சொல்லி. எனவே எது ஜீனத்தாக, எது அலங்காரமாக இருக்கிறதோ அது ஹலால். அது ஹராம் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆதாரம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று குல் லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டதிலே ஹராமானதை நான் காணவில்லை. அலா தாயிமின் யத்அமுஹு, சாப்பிடக்கூடிய ஒருவனுக்கு எது ஹராம்ங்கிற விஷயத்திலே எனக்கு நான் கண்டுகொள்ளவில்லை. இல்லா யகூன மைத்தத்தின், அது செத்த பிராணியாக, அவு தமன் மஸ்பூகன், ஓட்டப்பட்ட இரத்தமாக, அல்லது அவு லஹ்ம ஹிஜ்ஸீரின், அல்லது பன்றி இறைச்சாக, ஃபஇன்னஹு ரிஜிஸ். அதே போல் அவு ஃபிஸ்கன், அல்லது ஒரு கெட்ட விஷயம், உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓட்டப்பட்ட ஒரு கெட்ட இரத்தமும் இதுகளும் என்ன, அது கெட்ட உணவும் சாப்பிட இயலாது. அப்போ நாம் என்ன செய்ய முடியாது? அப்போ இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், அப்போ இபாஹா தான் அசுல். அப்போ அதில் இந்த ஹராமாக்கப்பட்டதான் இவ்வளவும். அப்போ மற்றவைகள் எதெல்லாம் நஸ்ஸு வரவில்லையோ அவைகள் எல்லாம் என்ன ஹராமாக வரும். அப்படி ஹராம் என்று சொல்கிறாக்களோ நஸ்ஸை காட்டணும், அல்லது இஜ்மா காட்டணும், அல்லது கியாஸை என்ன செய்யணும், காட்டணும். அப்போ எனவே நாங்கள் இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் வழங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்றால், அல் அஸ்லு ஃபில் அஷ்யாயி அல் ஹில்ல, அந்த ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று சொல்லக்குள்ள அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது. என்ன செய்வாங்க, இந்த விக்கிரக வணங்கிகள் அந்த விக்கிரகங்களுக்கு பலியிடுவார்கள். அப்போ அந்த வரைச்சு நாங்கள் சாப்பிட இயலாது. அதே போல் அவர்கள் அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய பல வகைகள், உணவு வகைகள், இவைகளை நாங்கள் சாப்பிடக்கூடியது.
அதே போல தான் எங்களோட முஸ்லீம்கள் சிலர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய அறியாமை காரணமாக என்ன செய்கிறார்கள், கபருக்கு என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு பிராணியை அறுத்து நேச்சை வைக்கிறார்கள். இதையுமே என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதே போல இமாம் புகாரிக்கு ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு கந்தூரி என்று சொல்லி சாப்பாடு செஞ்சு இமாம் புகாரிக்கு என்று படைக்கிறாங்க. இப்போ அதுவும் என்ன, அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது எங்களுக்கு என்ன மார்க்கத்தில் கூடாது. அதே போல மௌலிதுன்னு சொல்லக்கூடிய இந்த சிறுக்கான பாடல்கள், அந்த பிதஅத்துகளை செய்து கொண்டு அதிலே வழங்கப்படுற சாப்பாடுகள், இதுகளையும் நாங்கள் சாப்பிடுவது இந்த ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன சமர்ப்பிக்கப்பட்டவைகள், இவைகளும் நான் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ இது அல் அஸ்லு ஃபில் அஷ்யா. அடுத்தது அல் அஸ்லு ஃபில் ஆதாத். நாங்கள் இந்த மனிதர் மத்தியில் என்னென்ன வழக்கங்களாக இருக்கிறதோ, மார்க்கத்தில் வாஜிப், முஸ்தஹப் என்ன இதெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் காணக்கூடிய வழக்கங்கள், இந்த வழக்கங்களும் என்ன ஹலால் தான். யாராவது ஹராம் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஆதாரம் காட்டும். அப்போ சில குறிப்பாக சில திருமணங்களோடு சம்பந்தப்பட்ட சில வழக்கங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. அவைகளை மார்க்கத்தில் போட்டு பார்க்கணும். இது எடுத்த உடனே இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை, இது ஹராம் என்று செய்யக்கூடாது, தீர்ப்பு வழங்கக்கூடாது. அப்போ அவைகள்லாம் அஸ்லாக ஹில்லாத்தான் என்ன செய்யணும், பார்க்கப்படணும். அதுக்கு ஹராமன்றதுக்கு என்ன செய்யும், நல்ல ஒரு உறுதியான ஆதாரத்தை முன்வைக்கும். சும்மா கற்பனை பண்ணி கொண்டு என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஆதாரங்கள்லாம் முடியாது. உதாரணமாக வச்சுக்கொள்வோம், எங்களோட இலங்கையில் சில பகுதிகளில் ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது, கணவன் போய் மனைவியில வீட்டில் வாழ்கிறது. இது ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இது ஹராம், இது சீதனம், அப்படியா இப்படியான்னு சொல்லி இது வந்துக்கிட்டு என்ன, இது ஒரு வழக்கம். இது ஹராமன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே குர்ஆன் ஹதீஸில் என்ன கிடையாது. சஹீஹ், அதாவது மனைவியுடைய உரிமை என்ன என்று சொன்னால், அவை என்ன செய்யணும், அவைக்கு கணவன் வீடு கொடுக்கும் உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மனைவிக்கு இருக்கு. மனைவி சொல்கிறா, எனக்கு நீங்கள் என்ன வீடு தரவில்லை, என்கிட்ட வீட்டை வாங்குச்சுன்னா பிரச்சனை இல்லை, விளங்கு தானே, அவர் போய் இருக்கலாம். அப்போ இது ஒரு எங்கள்கிட்ட இருக்கிற வழக்கம். இது ஹராம்ன்றதுக்கு ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லை. அப்போ எனவே நாங்கள் மார்க்கத்தை அடிப்படையில் பார்க்கக்குள்ள அது ஹலாலாகத்தான் தெரியுது. ஏனென்றால் அது ஒரு மனைவிக்குரிய என்ன ஒரு ரைட், அதாவது ஹக்கு. அதாவது கணவன் மனைவிக்கு என்ன கொடுக்கறது, வதிவிடம் கொடுக்குறது. அதே போல் நஃபக்கா கொடுக்கறதும் என்ன கடமை. கணவன் நினைச்சோம் மாதத்துக்கு இவ்வளோதான் செலவு கொண்டு கொடுக்கணும். ஆனால் அவர்கிட்ட வசதி இல்லை, ஒரு பெண் சொல்கிறா, என்ன நீங்கள் என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க, நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், அல்லது நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், அல்லது என்னோட காசு இருக்குது, நீங்கள் செலவழிக்க தேவையில்லை, எனக்கு ஒரு ஆணுடைய பாதுகாப்பு மட்டும்தான் போகணும், நீங்கள் எங்கள் வீட்டை வந்தால் போதும் என்றாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை மனைவியில் வீட்டை போய் இருக்கிறான் அது இதுன்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்லை, அது ஒரு பெருசுபடுத்த தேவையில்லை. அப்போ எனவே வழக்கங்களை நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஹராம் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில வழக்கங்களினால சில சமூக பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்நேரம் எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குது என்கிறத பார்க்கணும். அந்த எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கணவன் வீட்டை கொண்டு, இப்போ மனைவியோட வீட்டை போய் இருக்கிற பகுதிகளில் இப்போ கணவன் தண்டை வீட்டில் கொண்டு வர்றதுக்கு கணவன்கிட்ட வீடு இருக்கும், கணவன்கிட்ட வீடு இல்லாமல் வச்சியலாது. அப்போ அங்கே என்ன, அதுவும் தனி குடித்தனம். எப்பயும் ஒரு கணவன் வந்துக்கிட்டு தனக்கு வீட்டொண்டை ரெடி பண்ணணும், அதில் வேறாக்கள் தாய் தந்தையர் வாப்பாலாம் கொண்டு வந்து வச்சுக்கலாது. அதான் அந்த பெண்ணுக்குரிய சட்டம். அப்படி கொண்டு வரேன்னா மனைவிட விருப்பத்தை கேட்கணும். ஆனால் பெரும்பாலானங்கிட்ட இறஞ்சிக்கிட்ட சொந்த வீடு கிடையாது. தங்களுடைய வாப்பா அம்மாவோட வீட்டில் இருக்காங்க. அப்போ அங்கே கொண்டு தான் வைப்பாங்க. அங்கே போனோன்னா என்ன இருக்குமா, அவங்களோட வாப்பா இருப்பார், அல்லது உமா இருப்பாங்க, அல்லது சகோதரிகள் இருப்பாங்க, சகோதரன் இருப்பாங்க, அதுக்கு மத்தியில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி வச்சு வாழ்கிறாங்க. பிரச்சனைலாம் வாழ்ந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி வாழக்கூடிய முறைகளில் இந்த விதமான பெண்ணுக்கோ இல்லை என்று வாழக்கூடிய முறைகள் இருக்க மாட்டார். ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி வாழ்ந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையில்
பெண்களை வீட்டை கொண்டு போய் வைக்கிறதும் பிறகு பிரச்சனை வாரதும் தூக்கி கொண்டு பூனை தன்னை குட்டியை தூக்கிட்டு காவிட்டு திரிகிற மாதிரி அங்கங்கே காவி திரிகிறதும் அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணங்களில் வாடகைக்கு வீடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு. கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை, பொதுவாக வாடகைக்கு வீடு எடுத்துங்கிறதும் மிச்சம் குறைவு. கொழும்புல தான் கூடுதலாக வாடகைக்கு எடுக்கக்கூடிய வசதிகள் இடங்கள் இருக்குது. இப்படியான நிலைமையில் எனவே அந்த இளைஞர்களை உசுப்பேற்றி என்ன நீங்கள் அங்கே என்ன செய்ய வேணாம், நீங்கள் எல்லாம் வீடு இல்லாமல் முடிங்கன்னு அவங்கள்ட்ட வீடு வாங்கக்கூடிய வசதியும் இல்லை, அவனுக்கு தொழில் செய்யக்கூடிய வசதியும் இல்லை. அவங்கள கொண்டு போய் அவங்களால முடியாத விஷயத்தை திணிச்சு என்ன செய்கிறாங்க, இளைஞர்களை ஆதாள பாதாளத்தில் கொண்டு போய் தூக்கி வருஷம் 365 நாளும் வாழ்நாளும் கஷ்டப்படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகிறாங்க. ஏதோ அந்தந்த இடங்களில் எது வசதியாக இருக்கிறதோ, மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிறதோ அதைகளை நாங்கள் மக்களுக்கு வழிகாட்டணும். அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் வருது என்று சொன்னால் என்ன, அதை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் இப்படி செய்யாதங்க, அப்படி செய்யாதங்க, இப்படிலாம் தவறான நடக்குறீங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கியத்தை நாம் என்ன செய்ய முடியாது, அதை ஹராமாக்க முடியாது. அப்போ எனவே இந்த ஆதாத் அல் அஸ்லு ஃபில் ஆதாத் அல் ஹில், என்னென்ன வழக்கங்கள் சமூகத்தில் இருக்கிறதோ அதுகளெல்லாம் என்ன, அது ஹலால் என்ற சட்டம் தான். குல் அராய்தும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மிர் ரிஸ்கின், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கி வைத்த ரிஸ்கிலே ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், நீங்கள் அதை ஹராம் ஹலால் என்று என்ன செய்து விட்டீர்களா, பிரித்து விடுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இது ஆதாத்துகள் வந்துக்கிட்டு எப்பயுமே என்னது, அது என்ன செய்யும், ஹலாலாத்தான் இருக்கும். அடுத்ததாக அல் அஸ்லு ஃபில் இபாதாத் அல் ஹظர் வ தஹரீம் அல் மன். அதே போல வணக்கங்கள் எல்லாம் என்ன, வணக்கங்கள் அல் அஸ்லு ஃபில் முஆமலாத்தில் மாலியா, அதாவது கொடுக்கல் வாங்கல்லையும் எல்லாம் அல் ஹில்லு தான். அதுவும் என்ன செய்யணும், அதுவும் எல்லாம் ஹலால் தான். என்னென்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குதோ அவைகள்லாம் ஹலால் தான். உதாரணம் எப்படி, கௌலுஹு தஆலா வ அஹல்ல அல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, என்னஞ்சிக்கிறான் அல்லாஹ் தஆலா கொடுக்கல் வாங்கலை என்னஞ்சிக்கிறான், ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கிறான். அப்போ வட்டி இல்லாமல் இருக்கும் வரைக்கும் என்ன, அந்த நாங்கள் கொடுக்கல் வாங்கல எந்த பிரச்சனையுமே இல்லை. கௌலுஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், தவறான முறையிலே உங்கள் மத்தியிலே உங்களுடைய சொத்துக்களை தின்னாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும், உங்கள் மத்தியிலே மனப்பொருத்தத்தோடு செய்யப்படுகிற வியாபாரத்தை தவிர. அப்போ வியாபாரத்து மூடாக என்ன செய்யலாம், அப்போ வியாபாரத்தை என்னென்ன முஆமலாத்துகளை நாங்கள் மனப்பூர்வமாக செஞ்சு கொள்கிறோமோ என்ன, வட்டியை தவிர மற்றதெல்லாம் என்ன, அது ஹலால் என்று வரும். யாராவது ஹராம் என்று சொல்கிறேன் என்றால் என்ன, அதுக்கு ஆதாரம் காட்டணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவீன காலத்தில் வியாபார முறைகள் பல முறைகள் வந்திருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. எடுத்தோடனே ஹராம் என்று ஃபத்வா கொடுக்குறத விட்டுட்டு அது ஹலால் என்ற அடிப்படையில் வச்சு நோக்கி பிறகு என்ன செய்யணும், அவைகளை அதுக்கு என்ன உறுதியான ஆதாரம் இருக்குது என்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ எடுத்ததுக்கெல்லாம் எல்லாத்தையும் வட்டி இருக்குன்னு சொல்லப்படாது. வட்டி தெளிவான வட்டி எல்லாருக்கும் தெரியும், மற்றதுகளை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாங்கள் நஸ்கள் மூலமாக என்ன செய்யணும், அடுத்தது கியாஸ் இஜ்திஹாதுகள் மூலமாக அதை பார்க்க வேண்டும். இப்போ என்ன செய்கிறாங்க என்றால், இப்போ இந்த இஸ்லாமிய பொருளாதாரம் அல் பங்க் இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தியாங்க. அப்போ இலங்கைக்கும் அப்படி எதுவும் வந்து சொன்னாங்க, அரசாங்க வங்கி எல்லாம் என்ன ஹராம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்லாமிய வங்கி ஒன்று போகணும். இப்போ இஸ்லாமிய வங்கி என்ன இருக்குன்னு கேட்டோம், நாங்கள் எங்களோட வங்கி ஒன்று உருவாக்கிக்கிறோம் பங்குல் அமானான்னு சொல்லி ஒரு முஃப்தி வந்து நெஞ்சார், அதுக்காக வேண்டி ஜமியத்துல் உலமாவை கைப்பற்றி என்ன செஞ்சார், அந்த வங்கிக்குரிய ஃபத்வாவையும் கொடுத்து, அதுக்கப்புறம் இன்னொரு மௌலவி இன்னொரு வங்கியை பிடிச்சி எனக்கும் ஃபத்வா தரணும்னு சொல்லி சண்டை பிடிச்சி அவருக்கும் ஃபத்வாவை கொடுத்து அந்த வங்கி வந்து லொஸ்ட் ஆகி அப்புறம் என்னஞ்சிட்டு அப்படியோ. அதனால எத்தனையோ ஏராளமான முஸ்லீம் ஆக்கள் தங்களை சொத்துக்களை இழந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இவர் வந்து நெஞ்சார், இந்த முஃப்தி வந்து சொன்னார், சரி நாங்கள் இஸ்லாமிய பொருளாதாரத்தை செய்ய போகிறோம்ட்டு சொல்லி என்னென்று பார்த்தால் இஸ்லாமிய பொருளாதாரம் இல்லை, அது பாகிஸ்தானில் தக்கி உஸ்மானிங்கிற ஒரு ஆள் வந்து ஹனை மதபுல சொல்லப்பட்ட தந்திரங்கள்
அதான் இமாம் புகாரி அவங்க கிதாபுல் ஹியல் என்ற ஒரு பாடத்தையே போட்டிருக்கிறாங்க. அது இமாம் அபு ஹனீஃபாவுக்கு ஒரு மரபாக தான் போட்டிருக்கிறோம். இந்த தந்திரங்கள் போட்டு இந்த செய்கிற வேலையெல்லாம் கூடாதுங்கிறது தான் அந்த பாபை நெஞ்சிக்கிறாங்க. இமாம் புகாரி அவங்க போட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஹதீஸ்களும் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அதை கொண்டு வந்து போட்டு இஸ்லாமிய வங்கி என்று சொல்லி என்ன அப்போ மற்ற விஷயங்கள்லாம் மதுஹப் வேணும் என்று சொல்லி போட்டு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு குர்ஆன் ஹதீஸில் உள்ள தீர்ப்பை சொன்னால் இல்லை எங்கள் மதுஹப்பில் அப்படின்னு சொல்கிறார்கள். முஆமலாத்துல் மாலியாவில் மதுஹப் இல்லை, அது அந்த மதுஹப்பில் எடுக்கலாம், இந்த மதுஹப்பில் எடுக்கலாம், இல்லாட்டி மஸ்லஹா வருது என்று சொல்லி ஒரு கூத்த காட்டினாங்க. அப்படி இந்த கூத்த காட்டினதோட நின்றாங்களான்னு பார்த்தா இல்லை. புறவு பார்த்தால் எந்த அரசாங்க வங்கியை இவர் வட்டி என்று சொன்னார்களோ அந்த வங்கிகளில் இப்போ ஒரு மூலையில் ஒரு இஸ்லாமிக் ஒரு 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 யூனிட் உண்டு, இஸ்லாமிக் யூனிட் உண்டு, ஒரு வஹதத்துல் முஆமலாத்துல் மாலியல் இஸ்லாமியாண்டு உண்டு யூனிட் உண்டு ஆரம்பித்து அதுக்கு இந்த முஃப்திக்கு புறத்தால் போகிற கொஞ்சம் பேரும் அதுக்கு தலைவர் செயலாளராக அவ்வளோ ஒரு லெஜின ஷராயாண்டு போட்டு அதில் அவங்க இருக்காங்க. அப்போ எப்படியப்பா நீங்கள் தானே செஞ்சப்போ அந்த இஸ்லாமிய என்ன இந்த அரசாங்க வங்கியெல்லாம் வட்டி என்று அப்போ எப்படி அப்புறம் திருப்பி அந்த வங்கியில் மூலையில் எப்படி ஹலாலாக வாராங்க, இஸ்லாமிய பொருளாதாரம் வார எப்படி? அப்போ இதெல்லாம் அக்குலும் அம்பாலின் நசுபில் பாத்தில் உழைச்ச இதெல்லாம் மனுஷன் மக்களை ஹராமத்துன்ற வேலையும் அதோட மார்க்கத்திர பேரால் சுரன்றையும் தான் இந்த முஃப்தியுடைய வேலையாக இருக்குது. அப்போ எனவே இப்போ முஆமலாத்துல் மாலியாவை என்ன அதை பற்றி ஒரு தனி விஷயங்களை பேசப்பட வேண்டியிருக்குது, ஆய்வு பண்ணப்பட வேண்டியிருக்கு, மக்களுக்கு சொல்லப்பட வேண்டியிருக்குது. சும்மா கண்ட மாதிரிலாம் ஃபத்வா கொடுக்குறதும் வேலை சரி வராது. அது ஒரு பக்கம் இருக்க. அப்போ எனவே அஸ்லு ஃபில் முஆமலாத் மாலியா ஹில். அப்போ நான் பார்த்தோம் என்ன எல்லாம் இது சரி. அடுத்தது அஸ்லு ஃபில் இபாதத், வணக்கத்தில் வந்துக்கிட்டு ஹராம். எந்த வணக்கத்தை யாரும் செய்ய இயலாது, எந்த வணக்கத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனால் அப்படி ஒரு வணக்கத்தை செய்யறதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் வரும். வணக்கத்தில் கியாசும் வராது. அங்கே கியாசுங்கிறது என்ன செய்யறது அங்கே கொண்டு வரல, இஜ்மாவும் கொண்டு வரல. ஏண்டா நாங்கள் ஒரு எல்லாருமா சேர்ந்து இந்த காலத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு வணக்கத்தை உருவாக்கல. இப்போ நாங்கள் இந்த காலத்தில் ஒரு 1000 உலமாக்கள் இருக்கேன் வச்சுக்கொண்டா, முஜ்தஹிதுகள் இருக்கேன்னு வச்சுக்கொண்டா நாங்கள் 1000 பேர் சேர்ந்து கலாசின ஒரு வணக்கத்தை உருவாக்கமா ஏல. அப்போ குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நஸ்ஸு வேணும் எந்த ஒரு வணக்கத்துக்கு. அப்போ எனவே தான் அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் ஹதுர், அல் அஸ்லு ஃபில் இபாதத் அத் தஹரீம், அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் மன. விளங்குதானே? அப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், அம் லஹும் ஷுரகா, அவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா, ஷரஉ லஹும் மினத் தீனி, மார்க்கத்தை அவர்களுக்கு சட்டமாக்கக்கூடிய, மாலம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் தஆலா உத்தரவு வழங்காத விஷயங்களை அவர்களுக்கு மார்க்கமாக்கும் இணையாளர்கள் இருக்கிறார்களா? அப்ப அங்க ஷிர்கும் ஃபி தஷ்ரீ விளங்குது. அப்ப என்ன செய்யுது? இந்த சட்ட வாக்கத்தில் அங்க என்ன செய்யப்படுது? வணக்கத்தை உருவாக்குறது ஷிர்கும் ஃபி தஷ்ரீ. தஷ்ரீல என்ன செய்யப்படுது? அங்க ஷிர்க் ஏற்படுது. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். அதாவது எங்களோட மார்க்கத்தில் இல்லாத யார் புதுசாக உருவாக்குறார்களோ அது நிராகரிக்கப்பட்டது. அப்போ எனவே எந்த ஒரு வணக்கத்தை செய்யும் நாங்கள் செய்ய முடியாது. அதுக்கு குர்ஆன் ஹதீஸில் என்ன செய்யணும்? அந்த வணக்கத்துக்கு ஆதாரம் இருக்கும். ஆனால் சிலாக்கள் இப்போ ஷாஃபி மதுஹபில் உள்ள உசூலிங்கள்ல சொல்கிறாங்க எப்படி என்றால் ரெண்டா பிரிக்கணும். அஸ்லு ஃபில் மனாஃபி, அந்த வஸ்துக்களை பார்க்கணும், அதனால பிரயோஜனம் வருது என்று சொன்னால் அது ஹலால். இப்போ நாங்கள் முந்தி சொன்னோம் அல் அஸ்லு ஃபில் அஷ்யா ஹில்லண்டு. இல்லை, ஷாஃபி மதுஹபில் சிலாக்கள் சொல்லுவாங்க என்றால் இல்லை, எடுத்தோடனே நாங்கள் எல்லாம் ஹில்லுன்னு சொல்லப்படாது, அதில் நன்மை தீமை என்ன என்று பார்க்கணும். அப்போ அல் அஸ்லு ஃபில் மனாஃபி, பிரயோஜனம் தரக்கூடியவைகள் அல் ஹில் என்றும், அல் அஸ்லு ஃபில் மதார், அதனால தீங்கு ஏற்படும் என்று சொன்னால் அது ஹராம் என்றும் அத் தஹரீம் என்றும் சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரமா சொல்றாங்கன்னு சொன்னால், இப்போ குர்ஆன்ல வந்துக்கிட்டு ஹதீஸில் வந்துட்டு ஆங்காங்கே தீங்கிழைக்க விஷயங்களை பற்றி சொன்னப்பட்ட ஆயத்துக்களை சொல்றாங்க. உதாரணமாக லா துதார் வாலிதத்தும் பிவலதிஹா, ஒரு ஒரு தாய் தனது என்ன செய்யப்படாது, தண்ட பிள்ளைக்கு தீங்கிழைக்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் சொன்ன வலா தும்சிகூஹுன்ன திராரன் லி தஅதது,
அதாவது நீங்கள் தலாக்கு சொல்லிடணும். அப்படி தலாக்கு சொல்லாம விதண்டாம்பாதம் பிடிச்சு கொண்டு அந்த பெண்ணுக்கு தீங்கிழைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த பெண்களை பிடித்து கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல வலா யுலார்ர காத்திபுன் வலா ஷஹீத், ஒரு வியாபாரத்தை ஒரு கொடுக்கல் வாங்குற எழுதுபவரோ அல்லது சாட்சி சொல்வரோ என்ன செய்யக்கூடாது. அதை எழுதும் போது சாட்சி சொல்லும் போது தீங்கான விஷயங்களை கொண்டு சாட்சி சொல்லவும் கூடாது, தீங்கான விஷயங்களை எழுதவும் கூடாது. உள்ளபடி தான் எழுதணும், உள்ளபடி தான் சாட்சி சொல்லணும். வைன் தஃஅலு ஃபஇன்னஹு ஃபஸூகும் பிக்கும், அப்படி செஞ்சீங்கன்னா அதனால என்ன உங்களுக்கு பாவம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொரு இடத்துல மின் பாதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவு தைனின் கைர முதாரின். உங்களுக்கு தானே ஒரு அண்ணி செய்யலாம், மௌத்தா போகிற டைமுக்கு முன்னுக்கு என்ன செய்யலாம், வசியத்து பண்ணலாம் அல்லது தைனின் அதை கொடுக்க சொல்லலாம். ஆனால் அப்படி வசி செய்யக்கூட அந்த வரகத்தாக்களுக்கு கைர முதாரின், அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. இன்னும் அல்லாஹ் தஆலா அஸ்கினூஹுன்ன, இந்த தலாக் சொல்லிட்டீங்க என்றால் நீங்க எங்க மின் ஹைது சக்கந்து மின் முஜிதிக்கும், உங்களோட செலவுல அந்த தலாக் செல்லப்பட்ட பெண்களை என்ன செய்யுங்க, என்ன நீங்க வைங்க, வீட்டை விட்டு வெளியாகிறாங்க. உதாரணமா அடிப்படை என்ன, கணவன்ட வீட்டில் தான் மனைவி இருப்பா. அப்ப இருந்தாண்டு சொன்னா அப்ப தலாக் சொல்லிட்டார் என்றால் அப்ப என்ன செய்யணும், மனைவியை வீட்டோடு வழியாக்குறல அந்த இத்தா முடியா காட்டிலும் என்ன செய்யணும், அங்க இருக்கணும். வலா துலார்ருஹுன்ன, அவங்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள், லிதுலையிகு அலைஹின்ன, அவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யணும், அவங்களுக்கு விசாலமான இடத்துல மற்ற தொல்லைப்படுத்தாம வச்சுக் கொள்ளணும். இப்போ அந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்த அளவில் நீ அவங்க மனைவியில் ஊட்ட போய் தலாக்கு சொல்லி போட்டு நீ அவர் அங்கே இருக்கீங்களா, அவர் என்ன செஞ்சிடணும், மனைவியில் வீட்டை விட்டு வெளியே ஆயிடணும், இல்லாட்டி தலையை பிடி என்ன புடவையை பிடிச்சி வெளியே தள்ளி போட்டுருவாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பாத இஸ்லாஹிஹா, பூமியில் ஒரு 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 சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் கெடுதியை செய்யாதீர்கள், குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். இன்னும் சொல்றோம் வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, ஒரு அழிவின்பால் உங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் உங்களை போடாதீர்கள், உங்களை அதை உள்ளாக்காதீர்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னா வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை கொல்ல வேண்டாம், அதாவது தற்கொலை ஹராம்ங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்துகள் என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஒரு என்ன தீங்கிழைக்க கூடாது, தீங்கானவைகள் இஸ்லாத்தில் இதில் இது சொல்ற மக்காசித் இல்முல் மக்காசித்தில் அடங்கும். அதாவது இந்த நஸ்ஸுகள் நான் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 6 ஆயத்தை சொன்னேன். இந்த ஆயத்துகளுடைய மக்சித் என்ன லா தலுர்ரு நஃப்ஸக் வலா கைரக், நீ உனக்கும் தீங்கிழைக்க இயலாது மத்தாக்களுக்கும் தீங்கிழைக்க இயலாது. அப்ப இன்னொரு ஹதீஸ் சொன்னீங்க லா லா லரர வலா திரார, ஐ லா தலுர்ரு நஃப்ஸக் வலா தலுர்ரு கைரக், நீ உனக்கும் நீ தீங்கிழைக்காது மற்றவர்களுக்கும் தீங்கிழைக்காது. அது ஹாக்கிமில் வந்திருக்கு, ஆனால் ஹதீஸ் சஹீஹ்ங்கிறதுல சர்ச்சைகள் இருக்குது. நமக்கு அந்த ஹதீஸ் அவசியம் இல்லை. இந்த ஆயத்தில் நான் பிறக்கக்கூடிய மக்சித் அஷ்ஷரஇ என்னன்னு சொன்னால் என்ன லா தலுர்ரு நஃப்ஸக் வலா தலுர்ரு கைரக் என்கிறது தான். அப்ப அந்த அடிப்படையில் இவைகளை வச்சு சொல்றாங்க என்னன்னு சொன்னால் இந்த சில அறிஞர்கள் அல் அஸ்லு ஃபில் மனாஃபி அல் ஹில் அல் அஸ்லு ஃபில் மதார் அத்தஹ்ரீம் அவில் ஹதர் என்று சொல்கிறார். இப்போ நாம் அந்த கிதாபில் உள்ளதை பார்ப்போம். அம்மல் ஹதுரு வல் இபாஹத்து, அந்த ஹராமுங்கிறதும் ஆகுமுங்கிறதும் ஃபமினன் நாஸி மன் யகூல் இன்னல் அஷ்யா அலல் ஹதுர், கொஞ்சம் பேர் சொல்றாங்க அஷ்யா எல்லாம் என்னது ஹராமா தான் அனுப்பணும், இல்லாமா அபாஹத்து ஷரியா, ஷரியத்து என்ன செஞ்சது தவிர ஹலாலாக்கிய தவிர. ஃபஇல்லம் யூஜது ஃபி ஷரியத்தி மா யதுல்லு அலல் இபாஹா, அப்ப ஆகுமன்றதுக்கு ஆதாரம் இல்லைன்னா யுத்தமஸ்ஸகு பில் அஸ்ல் வஹுவல் ஹதுர், அதுதான் ஹராமுங்கிறது. அடுத்தது ஒமினன் நாஸி மன் யகூலு பிதித்திஹி, அதுக்கு மாத்தமா சொல்றாங்க வஹுவ அன்னல் அஸ்ல ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா, அது அஷ்யாக்கள்ல இபாஹா இல்லாமா ஹலரவுல் ஷரா. இதுதான் ஜும்ஹூர்களுடைய கருத்து. தானே ஏன்னா அல் அஸ்லு ஃபில் அஷ்யா ஹராம்னா ஒன்றுமே யாருமே செய்ய இயலாது. இப்போ என்னத்தை உடுக்குறோன்றாலும் சரி, என்ன சாப்பிட்றோன்றாலும் சரி, என்ன அவைகள் அப்போ அல் அஸ்லு ஃபில் அஷ்யான்னு வேண்டியது நாங்கள் சாப்பிடலாம். உதாரணமாக முஸ்லீமான ஊர்களில் நாட்டில் வைக்கமாக இறைச்சி இருக்குது ரெண்டா போய் அதை போய் கிண்டிட்டு குந்திக்கிட்டு இருக்கிறல்ல, அது நாம் என்ன செய்யணும்,
என்ன சாப்பிட்டு போகணும். அதே போல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நாட்டில் போனால் இருந்தால் நாங்கள் இறைச்சிகள் இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு தபாய் அஹ்லுல் கிதாப் வந்து ஹலால் தானே எடுத்து சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இது செத்ததுகள் அதுகள் இருந்தால் தான் என்ன அங்கே ஒரு பிரச்சனை. ஆனால் விக்கிரவணங்கியல் உள்ள நாடுகளில் என்ன செய்ய முடியாது, அப்படி சாப்பிட முடியாது. ஏனென்றால் அந்த தபாய் அபதத்தில் அஸ்னாம் வந்து எங்களுக்கு என்ன இல்லை ஹலால் அல்ல. முன்ன யஹூது வண்ண சாராக்கிற மட்டும் தபாய்கள் தான் எங்களுக்கு ஹராம். அப்போ வஸ்ஸஹீஹ் அத்தஃப்ஸீல். அப்போ இவர் மஹல்லி வந்து ஷாஃபி மذهபை சேர்ந்தால் தானே. அப்போ அவர் என்ன சொல்றார் என்றால் தஃப்ஸீல் வஹுவ அன்னல் மதார் அல தஹரீம். அப்போ நம்ம அந்த அஷியாவில் ஏதாவது அதில் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் ஹராம் என்று எடுக்கும். வல் மனாஃபிஅ அலல் ஹில், அதில் நன்மை இருக்குன்னு சொன்னால் ஹலாலாக எடுக்கவும். அப்போ இதெல்லாம் இந்த நான் சொல்ற சட்டம் வந்து ஒரு ரசூல் அனுப்பப்பட்டதுக்கு பிறகு. அம்மா கபிலல் பிஅஸா, ரசூல்மார் அனுப்பப்படுறதுக்கு முன்னால ஃபலா ஹுக்ம யதஅல்லகு பிஅஹத், அங்கே ஹராம் ஹலாலுங்கிறது ஒன்று இல்லை. ஏன்னா ஒரு ரசூல் வந்து தானே சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ரசூல் இல்லை என்றால் அப்போ எந்த ஹராம் ஹலாலுங்கிற சட்டம் இல்லை. ஏன் லி இன்திஃபா ரசூல், அங்கே தூதுவர் இல்லாமல் போகிறார். அல் மூசிலி லஹு ஐ லில் ஹுக்கும், அந்த சட்டத்தை என்ன சேர்ப்பிக்கக்கூடிய அந்த தூதர் அங்கே இல்லாமல் போகிறதுனால என்ன செய்கிறாங்க, அப்போ அங்கே பாசாக்கு முன்னுக்கும் அப்போ என்ன அங்கே சட்டம் ஒன்று இல்லை. பாசாக்கு முன்னுக்கும் சட்டம் ஒன்று இல்லை. ஆனால் பாசாக்கு பின்னுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்ன ஒரு வஸ்து ஒன்று இருக்குமானால் அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா, நாங்கள் சொன்ன அந்த ஆதாரங்களுக்கு அடிப்படையில் வரும். அப்போ இந்த 3 அர்த்தம் இருக்கு, 3 அக்குவால்கள் இருக்குது. முதலாவது அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் தஹ்ரீம், அது ஹதா கவுலுன் மர்ஜூஹ் ضعيف جدا. ரெண்டாவது அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா, என்ன எல்லாத்திலையும் ஷியாக்கள் இபாஹா, அது ஜுமூரோடு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய கோல்லதி ஹலக்கலகும்மா ஃபில் அர்தி ஜமீஅன் ஆயத்தெல்லாம் ஆதாரமாக இருக்குது. மூணாவது அர்த்தம் வந்து தஃப்ஸீல், அதாவது மலார் வந்து அல தஹ்ரீம் மனாஃபியா அல் ஹில்ல. அப்போ இரண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் என்னென்றா, இப்போ இந்த தஃப்ஸீலா சொல்கிற ஆக்கள் கருத்து என்னென்றா முதல்ல பார்க்கும், மலார் இருக்கான முதல் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும். இப்போ அல் அஸ்லு ஃபில் அஷ்யா இபாஹான்னு சொல்லுவாங்கல்ல, இது ஹலால். அப்போ நீங்கள் மலர்றாண்டா ஆதாரத்தை காட்டுங்க, அப்போ அது போக நாம் என்ன ஹராம் என்று சொல்லுவோம் என்று அந்த அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹாக்கள் சொல்லுவாங்க. அதுதான் இது சம்பந்தப்பட்ட சட்டம். அந்த கவாயிதில் உசூலியான்னு நாங்கள் சொன்ன இந்த முக்கியமான சட்டங்கள். வஃபகக்குமுல்லாஹு ஜமீஅன்.